மருத்துவமனை, கல்லூரிகள், அப்புறம் ஆய்வகங்கள் இதை பார்த்துருப்பீங்க. உடல் உறுப்புகள் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஃபார்மலின் அப்படிங்கிற திரவத்தை பயன்படுத்தி மிதக்க வச்சுருப்பாங்க. இதை சட்டவிரோதமாக மீன்லையும் சில பேர் கலக்கிறாங்க. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது, மாணிக்கத்துக்கு இன்னொரு பேருக்கு பாட்சா அப்படிங்கிற மாதிரி இதை தண்ணியில் கலக்கும் போதாங்க ஃபார்மலின். தண்ணியில் கலக்கறதுக்கு முன்னாடி ஃபார்மாலிஹைடுங்க. மீத்தேன் எரியும் போது ஒரு இடைநிலை எரிப்பு தயாரிப்பு உருவாதான். இந்த தயாரிப்பு தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஃபார்மாலிஹைடை மெத்தனால் அப்படின்னு கூட சொல்கிறோம். இதோட கெமிக்கல் ஃபார்முலா CH2Oங்க. இது ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் கார்பன் அணுக்களை கொண்ட ஒரு கரிம வேதிப்பொருளுங்க. இது நமக்கு பல விதங்களில் பயன்படுது. தொழில்துறையில் கார் உற்பத்தி, வெடிப்பொருட்கள், பிளாஸ்டிக், பிசின்கள், ரசாயனங்கள் மற்றும் பிற செயற்கை பொருட்களை பயன்படுத்தப்படுதுங்க. இது காகித துண்டுகள், நாப்கின்கள் மற்றும் திசுக்கள் போன்ற சுகாதார பொருட்களையும் பயன்படுத்துகிறோங்க. மருத்துவத்தில் ஒரு கிருமிநாசினியாக இருக்குது. தடுப்பூசி செய்யும் உற்பத்தியும் செய்யவும் பயன்படுது. சில ஒட்டுண்ணிகள் மற்றும் மருக்கள் ஃபார்மாலிஹைடு மூலம் சிகிச்சையளிக்கப்படுதான். கட்டிடங்கள் மற்றும் கட்டுமானத்தில் மரச்சாமான்கள், அலமாரிகள், மோல்டிங்ஸ், தரை அலமாரிகள், கவுண்டர் டாப்ஸ் மற்றும் பிற வீட்டு அலங்காரங்களில் பரவலாக பயன்படுத்தப்படும் மரப்பொருட்களை உற்பத்தி செய்யவும் பயன்படுத்தப்படுதுங்க. எரிபொருட்களை விளைச்சல் மேம்படுத்த இது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு தொழிலும் பயன்படுத்துகிறோம். மை தயாரிப்புலையும் பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினாலும் சில வியாபாரிகள் வியாபார நோக்கத்தில் மீனில் தடவுறாங்க, கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லி. இதை நிறைய பேர் காணொலியில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மீன்கள் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணெரிச்சல், தொண்டை எரிச்சல், வயிற்றுப்புண், வயிற்று வலி, வாந்தி, மயக்கம் போன்றவை ஏற்படுமா. இந்த ஃபார்மாலிஹைடு புற்றுநோயை உண்டாக்கும் கார்சினோஜன் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கான். இதை நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா ரத்த புற்றுநோய் வருமா. சரி, இந்த மாதிரி மீனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை நிறைய பேர் காணொலியில் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி பயன்படுத்தின மீன்கள் வாசனை அற்று இருக்குமா? அந்த மாதிரி மீன்களை ஈக்கள் அண்டாதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.